அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் தினேஷ்குமார். இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே இருக்க செடி, இந்த செடி வந்து எப்போ நட்டு வச்சேன், அது யாரை எப்படி நட்டுது, எப்போ எத்தனை மாதத்துக்கு முன்னாடி நட்டு இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு, அதை பற்றியெல்லாம் இந்த காணொலி வந்து பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இங்கே இருக்க செடிங்கள்லேருந்து தான் ஆரம்பித்தோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, இங்கே நல்லா புங்கா மரம் பாருங்கள். புங்கா மரம் நானே விதையாக போட்டு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து தர சொன்னேன், விதையை கொடுங்க. நான் இப்போ இந்த விதை மூலிமா வந்தது தான் இந்த இங்கே இருக்கிற மரங்கள்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்க புளியாஞ்செடி அவங்க நெட்டது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலாப்பழம் செடி காட்டுறேன் பாருங்கள். தூக்கி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து பலாப்பழம் செடி. இது வந்து எங்கள் அப்பா நெட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு என்னை வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவெல்லாம் திட்டினாங்க, என்னடா உனக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த செடிக்கிட்டே அப்படி நெட்டு வைக்கிறேன் அப்படி இப்படின்னு தான் திட்டினாங்க. அப்புறமா அவங்களுக்கும் இது மேலே கொஞ்சம் ஆர்வம் வந்து இந்த பலாப்பழம் செடியும் இங்கே இருக்க புளியஞ்செடியும் அவங்க நெட்டு வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட நட்டு விட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகும். விதையிலேருந்து நெட்டு வளர்ந்தது தான். அதே மாதிரி இது கீரை பார்த்திங்கன்னா, இந்த கீரை வந்து அதே தானாக முளைச்சி வந்தது தான். அது அப்புறமா இந்த கீரையும் ஒரு தடவை வந்து அறுவடை பண்ணியாச்சு. அதுலேயும் கூட வந்து இந்த பலாப்பழம் செடி, புளியஞ்செடி, மற்ற செடிங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு செடி இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா இதுதான் வேளாம்பழம் செடி. இதில் கூட முள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா வேளாம்பழம் செடி. இதுவும் பார்த்திங்கன்னா வேளாம்பழத்தை சாப்பிட்டு அதுலேருந்து விதையை போட்டு அந்த விதையிலேருந்து வந்தது தான் இந்த செடிங்களாம். இந்த செடிங்களெல்லாம் தனித்தனியாக பிரித்து நெட்டு வைக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஒரே இதில் வராது பெருசாக. வந்தது வந்து சிலது வந்து பிரித்து நெட்டு வச்சுட்டு ஒரு 7 செடி கிட்ட வந்து பிரித்து நெட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு துளசி செடியும் தானாக முளைச்சி வந்திருக்கு. இதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கீரை தான் அங்கே காட்டினால உங்களுக்கு அந்த அந்த கீரை தான் இதெல்லாம் பெருசாக இருக்குது. எங்கள் அம்மா அப்படியே பறிக்காமல் விட்டுருக்காங்க. இதான் இருக்குது, நல்லா வந்திருக்கு கீரையும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செடி போட்டு வச்சுருந்தேன்னா, இலக்காப்பழம் பேர் வந்து இலந்தப்பழம் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து நான் விதையை போட்டு தான் நெட்டு வச்சேன். ஆனால் எதுவுமே வரலை. நானும் எடுத்து பார்த்துட்டேன். விதை கூட அதுலேருந்து ஒரு விதை கூட காணும். என்ன காரணம்னு தெரியல. உங்களுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சால், இந்த விதையை வந்து எப்படி நெட்டு வச்சா வளரும், இந்த இலந்தப்பழம் வந்து எப்படி நெட்டு வச்சா வளரும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 விதை கிட்ட நெட்டு வச்சேன். அதுலேருந்து ஒரு விதையிலேருந்து கூட இலந்தப்பழம் வந்து வரவே இல்லை. அது கூட இந்த இடத்துல அதே மாதிரி புங்கான் விதையும் நெட்டு வச்சுருந்தேன். இந்த டைம் என்னன்னு தெரியல, புங்கான் விதையும் வரல, இந்த இலந்தப்பழம் விதையும் வரல. உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். சிலது பார்த்து இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3 செடி, இங்கே ஒரு 6 புங்காஞ்செடி கிட்ட இருக்குது. புளியஞ்செடி தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு காட்டுற இந்த வேளாம்பழம் செடியில் வந்து முள் இருக்கிறத காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இதுதான் முள். அதே மாதிரி இந்த வேளாம்பழம் செடி உங்களுக்கு யாருக்கா வேணும், நானும் எங்கள் தோட்டத்தில் அந்த மாதிரி நெட்டு வைக்கணும். அதே மாதிரி இந்த வேளாம்பழம் செடி நடுறீங்கன்னா உங்கள் தோட்டத்துக்கு வந்து பாதிப்பு தராத மாதிரி இருக்கிற மாதிரி எந்த இடத்துல வந்து நெடுங்க. ஏன்னா நிழல் வந்துடும், பெருசாகிட்டு பின்னாடி அப்புறம் வெட்ட வேண்டிய நிலமை வரும். அந்த மாதிரி எது நிலமை இருக்கவங்க சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வேணுன்றவங்க. நான் அடுத்த டைம் என்னோடய வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நான் இந்த செடியை வந்து நீங்களே வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் எடுத்துகிட்டு வந்து கூட பக்கமாக இருந்த பெண்ணாகரம் சுற்று வட்டாரத்தில் இருந்தவங்களுக்கு நான் தரலாம் இருக்கேன். வேண்டுறவங்க மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பகுதி 2 வீடியோ தான். பகுதி 1 வந்து இதை விதை போட்டது, எப்போ நான் விதை போட்டேன் அதோட பகுதி 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குது, நான் என்னென்ன செடி நெட்டு பராமரிச்சிருக்கேன், அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வந்து அடுத்த வீடியோ வருந்ததை கற்றுக் கொடுப்போம், தெரியாததை கற்றுக்கொள்வோம், விதைப்போம், படைப்போம். நன்றி, வணக்கம்.